அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். ஈரானிய போர்க்கப்பல் விபத்து, கடலில் கண்டெடுக்கப்படும் உடல்கள், தீவிர தேடல் பணி ஆரம்பம். விசேட சோதனை நடவடிக்கையில் போதைப் பொருளுடன் சிக்கிய இராணுவ சிப்பாய். இலங்கையின் பாதுகாப்பு வலயத்திற்குள் ஈரானிய கப்பல் எப்படி தாக்கப்பட்டது? சபையில் அரசாங்கத்திடம் கேள்வி. ஹெட்டன் வனப்பகுதிகளில் தீ விபத்து, பொதுமக்கள் விசனம். ஈரானிய கப்பல் தாக்குதலில் கதிகலங்கி நிற்கும் இலங்கை அரசு. இலங்கையில் வாகன இறக்குமதியில் ஏற்பட்டுள்ள திடீர் மாற்றம். மூடப்படும் ஹோர்மோஸ் நீரிணை, இலங்கைக்கான எரிபொருள் இறக்குமதி தொடர்பில் வெளியான அறிவிப்பு. முச்சக்கர வண்டிக்குள் சடலமாக கிடந்த இளைஞன், விசாரணைகள் தீவிரம். கழுத்தறுத்து படுகொலை செய்யப்பட்ட இளம் யுவதி, தலைமறைவான காதலன். வீழ்ச்சியை சந்தித்த தங்கத்தின் விலை, இலங்கையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் தொடர்பான விரிவான செய்திகள். கடற்படை செய்தி தொடர்பாளர் புத்திக சம்பத் இலங்கைக்கு அருகில் மூழ்கிய ஈரானிய கப்பலின் பணியாளர்கள் என சந்தேகிக்கப்படும் பல உடல்கள் கடற்பரப்பில் கண்டெடுக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். மேலும் அவர் எங்களுக்கு கிடைத்த தகவலின்படி விபத்து நடந்த இடத்திற்கு சென்றபோது ஒரு பெரிய எண்ணெய் படலத்தை மட்டுமே நாங்கள் கண்டோம். எனவே கப்பல் மூழ்கிவிட்டதாக நாங்கள் அறிவிக்க முடியும். இருப்பினும் இலங்கை இதுவரை கப்பலிலிருந்து 32 பேரை மீட்டு காலியில் உள்ள கராப்பட்டிய மருத்துவமனையில் அனுமதித்துள்ளது. அவர்களிடமிருந்து தகவல்களை பெற்ற பின்னரே கூடுதல் விவரங்களை தெரிவிக்க முடியும். கடலில் மிதக்கும் பல உடல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. கண்டெடுக்கப்பட்ட உடல்கள் கப்பல் பணியாளர்களின் உடல்களாக இருக்கலாம் என்று நாங்கள் சந்தேகிக்கின்றோம். நாங்கள் முதன்மையாக விபத்துக்குள்ளான கப்பலில் பயணித்தவர்களின் உயிர்களை காப்பாற்றுவதை பார்க்கின்றோம். அப்போதுதான் இது எப்படி நடந்தது என்பது குறித்த விசாரணை மற்றும் தொழில்நுட்ப அறிக்கையை பெற முடியும். மற்றவர்கள் உயிருடன் இருந்தால் அவர்களை மீட்பதே எங்கள் முக்கிய கவனம். இந்த கப்பலில் எத்தனை பேர் காணாமல் போனார்கள் என்பது தொடர்பில் எதிர்காலத்தில் அறிய தருவோம் என குறிப்பிட்டுள்ளார். திருகோணமலையில் வானில போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் உள்ளூர் தயாரிப்பு துப்பாக்கி மற்றும் ஐஸ் போதைப் பொருளுடன் சந்தேக நபர் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கந்தளாய் வானில பன்சல்கொடல பகுதியைச் சேர்ந்த 27 வயதுடைய முன்னாள் இராணுவ சிப்பாய் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். கந்தளாய் பிராந்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து முன்னெடுக்கப்பட்ட சோதனையின் போது உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி ஒன்று 1450 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. சந்தேக நபர் வனவிலங்குகளை வேட்டையாடுவதற்காகவே இந்த உள்ளூர் துப்பாக்கியை பயன்படுத்தியுள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கைப்பற்றப்பட்ட பொருட்களுடன் சந்தேக நபர் வானில போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். அவரை கந்தளாய் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை கடற்படை பாதுகாப்பு வழங்க வேண்டிய ஒரு வலயத்திற்குள் ஈரானிய கப்பல் மீதான தாக்குதலுக்கு எவ்வாறு அனுமதிக்கப்பட்டது என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்ஷ வினவியுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய போதே அவர் இந்த விடயத்தை வினவியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையின் பிரத்யேக பொருளாதார வலயத்திற்குள் அல்லது அதற்கு மிக அருகாமையில் உள்ள சர்வதேச கடற்பரப்பில் ஈரானிய கப்பல் மீது தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இலங்கை கடற்படையினர் சம்பவ இடத்திற்கு சென்று காயமடைந்தவர்களை மீட்டு காலி போதனா வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். இத்தகைய பின்னணியில் இந்த கப்பல் எங்கிருந்து வந்தது? இது இந்தியாவின் விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற சர்வதேச கடற்படை பயிற்சியில் கலந்து கொண்டுவிட்டு அரபிக்கடலை நோக்கி திரும்பிக் கொண்டிருந்த கப்பலா அல்லது இலங்கையை நோக்கி வருகை தந்த கப்பலா? இலங்கை கடற்படை பாதுகாப்பு வழங்க வேண்டிய ஒரு வலயத்திற்குள் இத்தகைய தாக்குதல் எப்படி அனுமதிக்கப்பட்டது? இந்த விவரங்களை அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தோட்ட தொழிலாளர்கள் குடிநீர் பெற்றுக்கொள்ளும் வன பாதுகாப்பு பகுதியில் அடையாளம் தெரியாதவர் தீ வைத்ததாக கூறப்படுகின்றது. இதனால் சுமார் 25 ஏக்கர் அளவிலான பாதுகாப்பு வனப்பகுதி எரிந்து நாசமாகியுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் நேற்று ஹெட்டன் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஹெட்டன் பதுளை பிரதான புகையிரத பாதையின் 106 மைல் பகுதியில் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
வறட்சியான காலநிலை மற்றும் பலத்த காற்று காரணமாக தீ வேகமாக பரவி வருவதாகவும் இதனால் தீயை கட்டுப்படுத்துவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். இந்த தீ பரவலால் தோட்ட தொழிலாளர்கள் குடிநீர் பெற பயன்படுத்திய நீர்க்குழாய்கள் சேதமடைந்துள்ளதாக தோட்ட தொழிலாளர்கள் கூறுகின்றனர். மேலும் இப்பகுதிக்குரிய அரிய வகை தாவரங்கள், சிறிய உயிரினங்கள், பறவைகள் மற்றும் மூலிகைகள் உள்ளிட்ட பல பெறுமதியான இயற்கை வளங்கள் அழிந்திருக்கக்கூடும் என்ற அச்சமும் வெளியிடப்பட்டுள்ளது. மலையக பகுதிகளில் நிலவும் வறட்சியான காலநிலையால் பல இடங்களில் வனப்பகுதிகளில் தீ வைக்கப்படும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாகவும் இதனால் நீரூற்றுக்கள் வற்றி போகும் அபாயம் உருவாகி கடும் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படக்கூடும் எனவும் சுட்டிக்காட்டப்படுகின்றது. காடுகளுக்கு தீ வைக்கப்படுவதால் வனவிலங்குகள் நீர் மற்றும் உணவு தேடி மனிதர்கள் வாழும் பகுதிகளை நோக்கி வரக்கூடிய சாத்தியம் உள்ளதாக வனவிலங்கு பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இலங்கை கடல் எல்லைக்குள் விபத்துக்குள்ளான ஈரான் கப்பல் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இடையிலான தாக்குதல்கள் தீவிரமடைந்து வருகின்றன. இது தொடர்பான மேலதிக தகவலின்படி இஸ்ரேலுக்கு சொந்தமான ஆளில்லா விமானம் ஒன்று ஈரான் தொழில்நுட்ப தாக்குதலால் சுட்டு வீழ்த்தப்பட்டது. தற்போதைய சூழ்நிலையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த முயன்ற இஸ்ரேல் ஈரான் மீது கடும் தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் இஸ்ரேலை விட அதிகளவில் தாக்குதல் நடத்த வேண்டும் என அமெரிக்கா முடிவு செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா தாக்குதல் நிலைமை குறித்து இன்னும் தீவிரமாக ஆராயப்பட்டு வருகின்றது. இலங்கையில் தனியார் வாகனங்கள் மற்றும் வணிக வாகனங்கள் உட்பட வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான செலவு 2026 ஜனவரியில் 224 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக குறைந்துள்ளது. டிசம்பர் 2025 பதிவான வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான செலவு 301 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருந்துள்ளது. இதற்கமைய இந்த ஆண்டு வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான செலவு கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது சுமார் 1.5 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கடந்த ஆண்டு வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான செலவு 2047 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரித்து 2 பில்லியன் அமெரிக்க டாலர்களை தாண்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஹோர்மோஸ் நீரிணை மூடப்படுவதால் அது இலங்கையின் எரிபொருள் இறக்குமதிக்கு நேரடி பாதிப்பை ஏற்படுத்தாது என வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள பதற்ற நிலை காரணமாக ஹோர்மோஸ் நீரிணை மூடப்படுவதால் அது இலங்கையின் எரிபொருள் இறக்குமதிக்கு நேரடி பாதிப்பை ஏற்படுத்தாது. இலங்கை தற்போது எரிபொருள் இறக்குமதிக்கு ஹோர்மோஸ் நீரிணையை பயன்படுத்துவதில்லை. ஹோர்மோஸ் நீரிணைக்கு மாற்றாக இலங்கை தற்போது ஆப்பிரிக்க தன்னம்பிக்கை முனையூடாக செல்லும் கடல் வழி தடங்களையே எரிபொருள் இறக்குமதிக்கு பயன்படுத்தி வருகின்றது. இந்த நீரிணை மூடப்படுவது உலகளாவிய எரிபொருள் உற்பத்தி மற்றும் போக்குவரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். என்றாலும் இலங்கைக்கு அது ஒரு பிரதான தடையாக அமையாது. ஏற்கனவே மாற்று வழிகள் மூலமே எரிபொருள் கொண்டு வரப்படுவதால் இந்த நெருக்கடி நிலை இலங்கையை பாதிக்காது என குறிப்பிட்டுள்ளார். மொரட்டுவை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட காலி வீதியில் கூர்மையான ஆயுதங்களால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட நிலையில் முச்சக்கர வண்டி ஒன்றிற்குள் இருந்து நபரொருவரின் சடலம் நேற்று மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். முச்சக்கர வண்டி ஒன்றினுள் சடலம் ஒன்று காணப்படுவதாக மொரட்டுவை போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டன. விசாரணைகளின் போது உயிரிழந்தவர் மொரட்டுவ வில்லோரபத்தை பகுதியை சேர்ந்த 34 வயதுடைய நபர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். மேலும் இக்கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக மொரட்டுவை போலீசார் விசேட விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஹகதுடுவ பகுதியில் உள்ள ஆடை தொழிற்சாலை வளாகத்தினுள் பெண் ஊழியர் ஒருவர் கழுத்தறுத்து படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக ஹகதுடுவ போலீசார் தெரிவித்துள்ளனர். புலத் சிங்கள கோவிந்த பகுதியை சேர்ந்த 25 வயதுடைய திருமணமாகாத யுவதியே இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த கொலையை செய்ததாக சந்தேகிக்கப்படும் அதே தொழிற்சாலையில் உதவியாளராக பணியாற்றிய திருமணமான ஊழியர் சம்பவத்தின் பின்னர் தலைமறைவாகியுள்ளார். பதுளை கெப்பட்டிப்பொல பகுதியை சேர்ந்த இவர் தற்காலிகமாக ககதுடுவ பகுதியில் தங்கியிருந்து வேலை செய்துள்ளார். கொலைக்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் ரத்தம் படிந்த கூர்மையான கத்தியொன்றையும் போலீசார் மீட்டுள்ளனர். சந்தேக நபரை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை ககதுடுவ போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். உலக சந்தையில் தங்கத்தின் விலை வீழ்ச்சியடைந்ததை அடுத்து இலங்கையில் தங்கத்தின் விலை 13,000 ரூபாவால் குறைந்துள்ளதாக
தங்க சந்தை தரவுகள் தெரிவிக்கின்றன. இதற்கமைய இன்று காலை கொழும்பு செட்டியார் தெரு தங்க சந்தையில் 22 கேரட் தங்க பவுன் ஒன்றின் விலை 3,76,500 ரூபாய் வரை குறைந்துள்ளது. நேற்று இதன் விலை 3,88,500 ரூபாவாக காணப்பட்டது. இதேவேளை நேற்று 4,20,000 ரூபாவாக காணப்பட்ட 24 கேரட் தங்க பவுன் ஒன்றின் விலை இன்று 4,07,000 ரூபாய் வரை வீழ்ச்சியடைந்துள்ளதாக கொழும்பு செட்டியார் தெரு தங்க சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.